அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்போ கிரியை செய்கிறாரோ அவருக்கு முற்றிலுமாக நாங்கள் இடம் கொடுத்து அவருக்கு முழுமையாக எங்களை அர்ப்பணித்து, நீ பேசும், நாங்கள் அல்ல, உம்முடைய வார்த்தை நீ சொல்லும், நாங்கள் அல்ல, உமக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து உம்முடைய ஜனங்களை நீரே ஆசீர்வதி மாட்டவரே. எங்களுடைய கருத்தினால் அல்ல, உம்முடைய கருத்தினாலே நீங்க ஆசீர்வதியும். கருத்தை நீட்டும். அவரை வேதமாய் ஆசீர்வதித்து திரளாக நீ பெருக செய்யும். அவரை வேதமாய் ஆசீர்வதித்து திரளாக நீங்க பெருக செய்யும். உங்களை நம்பும் உங்க ஜனங்க நாங்கள் என்று நீ அறிந்திருப்பீரே. உங்களை நம்பும் உங்க ஜனங்க நாங்கள் என்று அறிந்திருப்பீரே. சோர்வுல நீர் எங்களுக்கு தஞ்சமும் ஜீவனமாக இருக்கிறீர்கள். இந்த வீட்டை முற்றிலுமாக ஆசீர்வதிக்கிறோம். all of 2026 உடைய கரம் கூட இருக்கும்படி இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்தி பாதுகாத்து வழி நடத்தும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை கொண்டு நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்கிற அவற்றை கர்த்தர் செய்து முடிப்பார். எங்களை பாதுகாப்பீர். உடைய சட்டைகளின் மறைவில் மூடுவீர். உடைய கிருபையினால் எங்களை தாங்குவீர். உடைய அரவணைப்பினால் எங்களை அரவணைத்துக் கொள்வீர். நீர் ஒருவர் தான் எங்களை எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது. நம்பியிருக்கிற மனுஷன் வாக்கியவான், நம்பியிருக்கிற மனுஷன் வாக்கியவதி. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஷாத்ராக் பெலிஷியா மாத்திரமல்ல, ஷாரன் இஸ்ரேலியம் யாக்கோபா இருந்த எங்களை இஸ்ரவேலாக மாற்றின சர்வ வல்ல தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேல் என்று கர்த்தரின் அழைத்தீரே. உடைய கரம் கூட இருப்பதாக, உடைய கிருபையினால் தாங்குவீராக. இஸ்ரவேலுக்கு பக்கபலமாய் இருக்கிற தேவனாய் கர்த்தர் நீர்.
உடைய கரத்தின் வல்லமையினால் மூலம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென்.